கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டம்பாளையத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல மதிய உணவுல பல்லி விழுந்துருச்சுன்னு சொல்லி வாந்தி மயக்கம் எடுத்து 43 குழந்தைகள் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த பெத்தவங்களுக்கு இந்த விஷயத்த கேட்டு எந்த அளவுக்கு வேதனையா இருக்கும் அப்டின்ட்டு. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த குழந்தைங்கள போய் நேர்ல பார்க்கவோ, இல்ல ஆறுதல் சொல்லவோ, ஏன் இன்னும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து அங்க போகல? ஆளுங்கட்சிக்கு விளம்பரங்கள் மேல இருக்கக்கூடிய அக்கறைய விட, பள்ளிக்கூடங்களோட தரத்தின் மேலயும், உணவின் மேலயும் கொஞ்சம் கூட இல்ல. இன்ஃப்ளூயன்சர்ஸ்‌க்கு காசு குடுத்து அவங்க கட்சிய பத்தி பெருமையா பேசுறதுக்கும், மத்த கட்சி தலைவர்கள பத்தி அவதூறு பரப்புறதுக்கும் தான் இப்ப அவங்களோட நேரம் சரியா இருக்கு. ஆனா கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல குழந்தைங்க சாப்பிடுற சாப்பாடு சுத்தமா இருக்கா அப்படின்னு செக் பண்ண வந்து ஒரு கண்காணிப்பு திட்டம் இங்க இல்ல. விளம்பரத்துல காட்டுற அக்கறைய அவங்க இந்த கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸோட கிட்சன்ஸ்ல காட்டியிருந்தா, இன்னைக்கு வந்துட்டு நீங்க இந்த 43 குழந்தைகள் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்க மாட்டாங்க. மக்களோட வரி பணத்துல விளம்பரத்த தேடாம, கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸோட பில்டிங்ஸையும், அதோட உணவின் தரத்தையும் உறுதிப்படுத்துங்க. தயவு செஞ்சு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களோட அரசியல் லாபத்துக்காக ஓடி, அடுத்த தலைமுறையோட உயிரோட விளையாடாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு இந்த விஷயத்த உங்க ஃபிரெண்ட்ஸ்‌க்கு ஷேர் பண்ணுங்க. அதே சமயம் பள்ளி கல்வித்துறைய பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.